சென்னையில் கால் மார்க்ஸ் சிலை புதுவுடைமை கட்சியுடைய மாநில எவ்வளவு சந்தோஷம் சார். இதே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இந்த கன்னிமாரா இருந்தபோது போல்ஷிக் நூல்கள் தடை செய்யப்பட்டது, ரஷ்ய நூல்கள் தடை செய்யப்பட்டது, ரஷ்ய புரட்சி நூல்கள் தடை செய்யப்பட்டது, பிரெஞ்சு புரட்சி நூல்கள் தடை செய்யப்பட்டது, மார்க்ஸ் நூல்கள் தடை செய்யப்பட்டது. காலம் பாருங்க, ஒரு சுற்றி ஒரு மகத்தான சிலையை யாரை நீங்கள் தடை செய்தீர்களோ அந்த சிலை இன்றைக்கு எழுகிறது. எனவே இது உலகம் இடது பக்கம் செல்லும் என்பதற்கான அறிகுறி. இதை துவக்கி வைத்திருக்கிற முதல்வருக்கு நன்றி, பாடுபட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. சார், இன்னும் தேர்தலுக்கு வெகு சில நாட்களே இருக்கு. எப்போது வேணாலும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு வரலாம். திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் இடம்பெற்றிருக்கீங்க. எத்தனை தொகுதிகளில் இந்த முறை கேட்டு பெறலான் இருக்கீங்க? கடந்த முறை 6 தொகுதியில் போட்டிக்கிட்டீங்க. இரட்டை இலக்க தொகுதியை கேட்டு பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எந்த இடம் கேட்கிறோம், எத்தனை இடம் கேட்கிறோம் என்பதெல்லாம் உங்களுக்கு தான் அறிவிக்கப்படும். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு ஊடகம் தான் ஜனநாயகத்தினுடைய, பத்திரிகைகள் தான் ஜனநாயகத்தினுடைய மறுக்கவனாத தூண். முதலில் உங்களுக்கு தான் அதை தெரிவிப்போம். சார், இந்த தேர்தலில் எது மிக முக்கியமான மைய பொருளாக இருந்து இந்த தேர்தல் களமாடும் நினைக்கிறீங்க சார்? இந்திய ஜனநாயகத்தை சுற்றி வளைத்திருக்கிறது பிஜேபி. நமது ஜனநாயக விழுமியங்கள் சிதைக்கிறது பிஜேபி. பிஜேபி பேராபத்து. கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஆனால் ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. பிஜேபி காலூன்றினால் ஜனநாயகம் தோற்றுவிடும். எனவே பிஜேபியை முறியடிப்பதுதான் பிரதானமாக இருக்கும். பிஜேபி சுமந்து வருகிற எல்லா கட்சியும் நாங்கள் தோற்கடிப்போம். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். இந்த தேர்தல் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகம் சொல்லி விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு போட்டிடுறார். இதெல்லாம் யாருக்கு சாதக பாதகமா அமைய வாய்ப்பு இருக்கு? 4 அல்ல 8 அல்ல 10 முனை, எத்தனை முனை போட்டி ஏற்பட்டாலும் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். ஓகே.